அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் மேல இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் ஆரம்பிச்சு இன்னைக்கு 548வது நாள்ல இருக்கிறோம். இன்னைக்குமே கவலை தரக்கூடிய செய்திகள் தான் அதிகமா வந்த வண்ணம் இருக்கு. நேற்று ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 44 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ ஒரு நாளும் 44, 30, 50ன்ற இறப்பு விகிதம் என்பது அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. எல்லா புறமும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வான்வழி தாக்குதல், தரைவழி தாக்குதல், ட்ரோன் அட்டாக், குவாட் கேப்டர் அட்டாக், டேங்க் மூலமா தாக்குதல், ஷெல் தாக்குதல், இப்படின்னு எல்லா விதமான தாக்குதலையுமே அங்க இருக்கிற பொதுமக்களை நோக்கி மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நேத்தி 44 பேர் ஷஹீதா இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 70 நாள் ஆயிருக்குது. இந்த 70 நாள்ல மட்டும் 500 குழந்தைகளுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறதா அங்க இருக்கிற பாலஸ்தீன் சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கூடவே இன்னொரு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா 6,02,000 குழந்தைகளுக்கு மேல பக்கவாதம் நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது அந்த பக்கவாத நோய் தொற்றிக் கொள்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த அறிக்கையுமே சேர்த்து வெளியிட்டிருக்கிறாங்க பாலஸ்தீன சுகாதார அமைப்பு. இவ்வளவு நடந்தும் இங்க இருக்கிற அரபு நாடுகள் அமைதியா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 48 அரபு நாடுகள் இருக்கிறாங்க. அந்த 48 அரபு நாடுகளுமே கையாளாகாத நாடுகளா தான் பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, கொடுமைகள் நடக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோ இதுல பதிவு செய்ய முடியல. ஆனா இன்டர்நெட்ல நேற்று இது வைரலா போயிட்டு இருந்தது. காசால ஒரு பாம் வந்து விழுது. அந்த இடம் வந்து செதற அந்த எக்ஸ்ப்ளோஷனோட விளைவா அங்க இருக்கிற 3 பேர் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, வானத்துல போய் பறக்குறாங்க. தரையிலேருந்து 40 அடி மேல போய் பறந்து விழுது அவங்க உடல்கள் எல்லாமே. ஸோ இந்த அளவு ஒரு உக்கிரமான தாக்குதல்களை அங்க இருக்கிற பொதுமக்களை நோக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அரபு நாடுகள் எல்லாமே அமைதியா தான் இருக்கிறாங்க. ஸோ எது எப்படி போனாலும் அந்த நாட்டு மக்களை யாரும் காப்பாற்ற போறது கிடையாது. எந்த அரபு நாடுகளும் வந்து காப்பாற்ற போறது கிடையாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் தான் அவங்க எல்லாரையுமே காப்பாற்றணும். இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. இந்த நிலையில ஹமாஸ் ஒரு அதிரடியான தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு பொறுத்து பார்த்தாங்க. நம்ம சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ல இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம அவங்க இஸ்ரேல் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு பொறுத்து பார்த்தாங்க. பொறுமையும் ஒரு அளவுக்கு தான்ற மாதிரி நேத்தி ஹமாஸ் அதிரடி தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான ஏவுகணைய இஸ்ரேலுடைய துறைமுக நகரமா இருக்கிற அஸ்தோத் அப்படின்ற அந்த போர்ட் மேல பயங்கர தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் ஒரு 30 ஏவுகணை வந்தது. 10 ஏவுகணையா வந்தது. நாங்க அந்த 30 ஏவுகணையுமே வான் பரப்புலயே வச்சு அழிச்சிட்டோம். எங்க அயன்டோம் யூஸ் பண்ணி நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க தரப்புல இருந்து 100கணக்கான ஏவுகணையை அஸ்தோத் மேல ஏவி இருக்கிறோம். இதுல பல தாக்குதல்கள் துல்லியமா அடிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் வான் பரப்புலயே வச்சு அழிச்சிட்டதா சொல்ற அத்தனையுமே பொய் அப்படின்றத ஹமாஸுமே சொல்லியிருக்கிறாங்க. ஹமாஸ் மட்டும் இல்லாம வஃபா நியூஸ் ஏஜென்சி, அல் ஜசீரா, அல் குதுஸ் நெட்வொர்க் இவங்க எல்லாருமே சொல்றாங்க இஸ்ரேல் மேல பலத்த அடி நேத்தி வந்து ஹமாஸ் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளுமே வந்த வண்ணம் இருக்கு. ஸோ நெறைய காணொளிகளை நம்மளுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல எல்லா இடத்துலயுமே. அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே மறுபடியும் பங்கருக்குள்ள ஒளியிற காட்சிகள், அவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு அந்த பங்கருக்குள்ள ஒளியிற காட்சிகள், அப்புறம் உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த பங்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காட்சிகள், அப்புறம் வந்து அந்த இஸ்ரேல் அந்த அஸ்தோத் துறைமுகத்தை சுத்தி நிறைய சைரன் ஒலிகள் எழுப்பப்பட்ட சவுண்டு. ஸோ இது எல்லா நியூஸுமே வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இது வந்து இவங்க வந்து வான்பரப்புலயே வச்சு அழிச்சிட்டோம்னு சொல்ற செய்தி எல்லாமே முழுக்க போய் ஹமாஸ் நேற்று துல்லியமா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேல் மேல. மேலும் முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமா இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா இது எங்க இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலேம்ல அமைஞ்சிருக்கு இந்த பள்ளிவாசல். இதுதான் முஸ்லிம்களுடைய 3வது புனித தலமா சொல்லப்படுற பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல நேற்று இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸ், அதாவது குடியேறிகள், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேலுடைய குடியேறிகள் இல்லீகலா போயிட்டு அந்த வெஸ்ட் பேங்க்ல அங்க போய் குடியேறி இருப்பாங்க. அதாவது முஸ்லிம்களோட பகுதிகளை போய் இவங்க போய் குடியேறி இருப்பாங்க. நேற்று இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு கேங்கா சேர்ந்துட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள போய் அங்க தொலை வரவங்க கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு, அப்புறம் போயிட்டு அவங்களுடைய தல்முதிக் அப்படின்ற ஒரு வணக்க வழிபாட்டை
மஸ்ஜிதுல் அக்ஸால நேத்தி பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மஸ்ஜிதுல் அக்ஸால இருக்கிற சில பொருட்களையும் உடைச்சு சேதப்படுத்தி இருக்கிறதா சில தகவல்கள்லாம் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் இவங்களுடைய அட்டூழியங்கள் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குது. அங்க இருக்கிற முஸ்லிம் மக்களுக்கு நிம்மதி இல்லாம தான் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி, சாப்பாடுகள் எதுவுமே கிடைக்காத வண்ணம் அவங்க நாட்டுல இருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. காசா மக்களையும், பலஸ்தீன் மக்களையும் அந்த நாட்டை விட்டு துரத்தணுன்ற அந்த குறிக்கோள்ல தான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இந்த செய்திகள் தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்தை சுத்தி வந்த வண்ணம் இருக்குது. மேலும் பிரான்சுடைய அதிபர் மெக்ரான் இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஸ்டார்டிங்ல இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தாரு. இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை பண்ணாரு. ஸோ போக 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 இஸ்ரேல் பண்றது தப்புன்னு உணர்ந்து இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் கட் பண்ணாரு. அப்புறம் முழுக்க முழுக்க பாலஸ்தீனுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரு. ஸோ இப்போ வரைக்கும் பாலஸ்தீனுக்கு ஆதரவா தான் நின்றுகிட்டு இருக்காரு பிரான்சுடைய அதிபர் மெக்ரான். இந்த நிலையில தான் நேற்று பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரியிலிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்றதா இருந்தாரு. ஸோ அதே மாதிரி அவர் பயணத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாரு. எந்த வான்பரப்பை யூஸ் பண்ணி அப்படின்னா பிரான்ஸோடைய வான்பரப்பை யூஸ் பண்ணி தான் அமெரிக்காவுக்கு நேற்று போயிருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரான்ஸ் ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே உள்ள நாடு. ஸோ அவங்க ஐசிசி கிரிமினல் கோர்ட் வந்து அரெஸ்ட் வாரண்ட் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. சட்டப்படி பார்த்தா பிரான்ஸ் நாடு நேத்தி அவரை கைது பண்ணியிருக்கணும். அதற்கு பதிலாக அவ பிரான்ஸோடைய வான்பரப்பை யூஸ் பண்ணி நேத்தி வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவை வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க பிரான்ஸ் நாடு. ஸோ இவங்க முழுக்க முழுக்க பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மாறு வேஷத்தை அவங்க மூஞ்சில போட்டுக்கிட்டாலும் முழுக்க முழுக்க அவங்க இஸ்ரேலுக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க. எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஸோ பிரான்ஸோட இந்த செயல்கள் மூலம் அது உறுதியா இருக்கு. இன்னொரு முக்கிய செய்தி வந்த வண்ணம் இருக்கு. என்ன அப்படின்னா எகிப்தருடைய தலைவராக இருக்கிற அப்துல் ஃபத்தாஹ் சிசி அவர் வந்து கெய்ரோல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநாடை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னா பிரான்ஸுடைய தலைவர் மெக்ரான், அப்புறம் வந்து ஜோர்டானுடைய தலைவராக இருக்கிற இரண்டாம் அப்துல்லா, இவங்க எல்லாரும் சேர்ந்து பாலஸ்தீனுக்காக ஒரு சமாதான விடுதலை மாநாடு அப்படின்ற ஒரு மாநாடை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாநாடு வந்து இன்னைக்கு திங்கட்கிழமை நடக்க இருக்கிறதா இருக்குது. ஸோ இந்த மாநாடு மூலமா அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இன்னைக்குமே ஒரு மிகப்பெரிய பொய்யான செய்தி ஒன்று இன்டர்நெட்ல வைரலாகி பரவிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா அரபு லீக், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரபு லீக்ல சில முஸ்லீம் நாடுகள் இருக்குது. அந்த அரபு நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முடிவை இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்திருக்கிறதாக சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா மிலிட்ரி டைப், அப்புறம் வந்து எக்கனாமிக்கலா டைப், இந்த ரெண்டையுமே இஸ்ரேலோட இருந்து நாங்கள் முடிச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி பிரிக்ஸ் நியூஸ் வெளியிட்ட மாதிரி சில பொய்யான தகவல்கள் வந்து இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கல. எல்லா முஸ்லீம் நாடுகளுமே இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மிலிட்ரி டைப், எக்கனாமிக்கல் டைப் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இல்லை. ஸோ அவங்களுமே அந்த இஸ்ரேலுடைய ஒன்றி போற வேலையை தான் முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் லீக்ல எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு காசால நடந்த வண்ணம் இருக்கு. ஸோ மேலதிகமான தகவல்களை இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.